ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு 9வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாமிச்சாத்தும் தனஞ்சய. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. செல்வத்தை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறளாது நிலைநிறுத்த முடியாவிடில் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. பொருளுரை. இப்பதத்தில் பக்தி யோகத்தின் 2 வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதல் வழிமுறை தெய்வீக அன்பினால் பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணர் மீது பற்றுதலை உண்மையாக வளர்த்து கொள்வதற்கானது. அடுத்த வழிமுறை பரமபுருஷரின் மீது அத்தகு திவ்யமான அன்பையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்ளாதவர்களுக்கானது. இந்த 2ஆம் நிலையினருக்கு பல்வேறு விதிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அத்தகு விதிகளை பின்பற்றுபவன் இறுதியில் கிருஷ்ணரின் மீதான பற்றுதலை அடையும் நிலைக்கு உயர்த்தப்படுவான். பக்தி யோகம் புலன்களை தூய்மைப்படுத்துவதாகும். தற்சமயத்தில் புலனுகர்ச்சியில் ஈடுபட்டிருப்பதால் ஜடவாழ்வின் புலன்கள் எப்போதும் கலங்கமுற்றுள்ளன. ஆனால் பக்தி யோக பயிற்சியினால் இப்புலன்களை தூய்மைப்படுத்த முடியும். மேலும் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அவை இறைவனின் நேரடி தொடர்பினை அடைகின்றன. இந்த ஜடவாழ்வில் நான் ஏதேனும் ஒரு எஜமானரின் தொண்டில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் நான் எனது எஜமானருக்கு செய்யும் தொண்டு உண்மையான அன்பினால் அல்ல, பணம் பெறுவதற்காக மட்டுமே நான் தொண்டு செய்கிறேன். மேலும் அந்த எஜமானரிடமும் அன்பு கிடையாது. அவர் என்னிடமிருந்து தொண்டினை பெற்று சம்பளம் தருகின்றார். அன்பு என்ற கேள்விக்கு இடமே இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்விலோ ஒருவன் தூய அன்பின் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அன்பின் அத்தகு நிலையினை நமது தற்போதைய புலன்களை வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என்னும் பயிற்சியின் மூலம் அடையலாம். இறைவன் மீதான அன்பு தற்போது ஒவ்வொருவரது இதயத்திலும் உறங்கிக் கொண்டுள்ளது. அங்குள்ள அந்த இறை அன்பு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது ஜட தொடர்பினால் கலங்கமடைந்துள்ளது. தற்போது ஜட தொடர்பில் உள்ள இதயம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் உறங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ணரின் மீதான அன்பு மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். இதுவே மொத்த வழிமுறை. பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பயிற்சி செய்ய விரும்புபவன் திறமை வாய்ந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சில விதிகளை பின்பற்ற வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும். குளித்து கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்ய வேண்டும். பிறகு விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக மலர்களை சேகரிக்க வேண்டும். விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்வதற்காக உணவுப் பொருட்களை சமைக்க வேண்டும். பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பற்பல செயல்களை செய்ய வேண்டும். அவன் பின்பற்ற வேண்டிய சட்டதிட்டங்கள் பல உள்ளன. மேலும் அவன் தூய பக்தரிடமிருந்து பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் எப்போதும் கேட்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் இறைவன்ப நிலைக்கு உயர்வு பெற முடியும். அதன் பின்னர் இறைவனின் ஆன்மீக ராஜ்யத்திற்கான தனது முன்னேற்றத்தில் அவன் உறுதியுடன் இருக்கலாம். ஒழுக்க நெறிகளின் கீழ் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலில் செய்யப்படும் இந்த பக்தி யோக பயிற்சி நிச்சயமாக ஒருவனை இறை அன்பு நிலைக்கு கொண்டு வரும். नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने।
नमस्ते सारस्वत देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी प्रसाद देशनाय। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. இந்த முந்தைய ஸ்லோகத்துல மையேவ மன ஆதஸ்வ மை புத்தி நிவேஷய நிவசிஷ்ய மையேவ அத ஊர்த்துவம் நசம்சய. முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனதை நிலைநிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. பக்தி யோகம் தான் சிறந்ததுன்னு சொல்லி பகவான் சொன்ன பிறகு அந்த பக்தி யோகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை, உன்னதமான நிலை என்ன அப்படின்றத 8வது ஸ்லோகத்துல, முந்தைய ஸ்லோகத்துல சொல்றார். மையேவ மன ஆதஸ்வ, எப்போதும் உன்னுடைய மனதை எண்ணில் நிலைநிறுத்தி, மை புத்தி நிவேஷய, உன்னுடைய புத்தியையும் எனக்காக நீ ஈடுபடுத்தின அப்படின்னா எப்போதும் எண்ணில் நீ வாழ்வாய் என்பதில் சந்தேகமே இல்லை. ந சம்சயா அப்படிங்கிறார். இன்னைக்கு ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அப்படி அத சித்தம் சமாதாத்தும், சித்தம் மறுபடியும் உன்னுடைய மனசை முழுசா அப்படி நிலைநிறுத்த முடியாவிடில், முந்தைய ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி உன்னால முடியல அப்படின்னா, எல்லாராலையும் அந்த மாதிரி 24 மணி நேரமும் கிருஷ்ண உணர்விலேயே கிருஷ்ணரை பற்றி சிந்தனையிலேயே இருக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாமல் போகலாம். அப்படி சாத்தியம் இல்லாத போது, அப்படி முடியாதவங்களுக்கு என்ன வழி, அத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்படி அத சித்தம் சமாதாத்தும் நசக்னோசி மை ஸ்திரம், அப்படி ஸ்திரமாக உன்னால கிருஷ்ண உணர்வுல எப்போதும் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? பக்தி யோகத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்று, பக்தி யோகத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்று. அப்போ அதன் மூலமாக என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாய். இந்த பக்தி யோகத்தினுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்றத பிரபுபாதம் இங்க பொருள் உரையில விவரிக்கிறார். ஏன் இந்த பக்தி யோகம்? இயற்கையிலே ஜீவாத்மாவான நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வுன்றது இயற்கையாகவே நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம். எல்லாருடைய இதயத்திலும் கிருஷ்ண உணர்வு இருக்கு. ஆனா இப்போ அது தூங்கிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்பணும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபனாய், நித்திய சித்த, நித்தியமாக நமக்குள்ள அந்த கிருஷ்ண உணர்வுன்றது உறங்கிட்டு இருக்கு. அதை இப்போ என்ன பண்ணணும்? தட்டி எழுப்பணும். எப்படி? ஸ்ரவணாதி சுத்த சித்தை கரையுவதாய். ஸ்ரவணம், காது கொடுத்து கேட்கறது மூலமா. தூங்குறவங்களை எப்படி எழுப்புறோம்? எழுந்துருங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்க காதால கேட்கும் போது, சப்தம் கேட்கும் போது எழுந்திருக்காங்க. அது மாதிரி இப்போ உறக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வை எப்படி எழுப்புறது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவத் நாமம், பகவத் கதா, பகவத் பிரசாதம், பகவத் சேவா, பகவானுடைய பக்தர்களுடைய சங்கம், இப்படி பகவான் சம்பந்தமான எல்லா செயல்களையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பகவான் சாராத விஷயங்கள்ல, பகவான் பக்திக்கு பாதகமான விஷயங்களை விளக்கி வைக்கிறதுனாலையும், அதுல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்றதுனாலையும் படிப்படியாக கிருஷ்ணர் மீதான அன்பை நாம் வளர்த்து கொள்ள முடியும். அதுதான் பக்தி தொண்டு. இப்ப இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆன்மீக உலகத்துல போனோம்னா, இப்ப நம்ம கோலோக விருந்தாவனம் போயிடுறோம்னு வைங்க, எப்படியும் கிருஷ்ணருடைய கருணையால, குருவோட கருணையினால ஒரு நாள் நாங்க வந்துடுறோம். அங்க வந்த பிறகு ஆறாரா இனிமே இந்த ஜபமாலையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நல்லா ஹாயப்படுத்தி தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. அது நம்முடைய குறிக்கோள் கிடையாது.
பக்தி தொண்டு அப்படின்னா அந்த தொண்டை வந்து இன்னும் அதிகமா செய்யறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இப்ப வந்து அப்ரெண்டிஸ் நீங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், எங்கேயாவது ஒரு நிறுவனத்துல போய் ஒரு கம்பெனில சேர்ந்து வேலை பழகிக்கணும். உங்களுக்கு முறையா சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஒரு கம்பெனில சேர்த்துட மாட்டாங்க எடுத்த உடனே, இல்லையா? போய் முதல்ல வேலை பழகிக்கணும். அப்போ வந்து சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணரோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழலை உண்டாக்கி கொள்வதற்கான பயிற்சியில ஈடுபடுறோம். அதனாலதான் இது பக்தி தொண்டு பயிற்சின்னு சொல்லப்படுது. நம்ம பயிற்சி செய்யறோம். அங்க போனோம்னா என்ன பண்ணுவோமோ அத இங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் இங்க இருக்கிற மாதிரி அங்க போய் பண்ணலாம்னா அங்க போகவே முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஜபம் பண்றது, இன்னொரு நாள் என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம்னு மறந்து விட்டுறது, ஒரு நாளைக்கு புத்தகம் படிக்கிறது, இன்னொரு நாள் படிக்காம இருக்கிறது, இப்படிலாம் வந்து ஒரு ஸ்திரமான பயிற்சி இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம அங்க போறத பத்தி நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. ரொம்ப காலம் ஆகும். எப்ப நம்ம பக்தியில வந்து முழு ஸ்திரமாக இருக்கிறோமோ, உறுதியோடு இருக்கிறோமோ, வேற எந்த பௌதிக ஆசைகளும் இல்லாம இருக்கிறோமோ அப்பதான் அங்க போக முடியும். அதனாலதான் பக்தியில வந்து எப்பவுமே அகைத்துகி அப்பிரதிகதா அந்யாபிலாஷித சூன்யம் இப்படி ஆச்சாரியர்கள் நமக்கு மிக தெளிவாக வரையறுத்து கொடுத்திருக்காங்க. தூய பக்தின்னா என்ன? வேற எந்த ஆசையும் இல்லாம கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்ன்ற ஆசை மட்டுமே. பக்தி தொண்டின் விதிமுறைகளை கடைபிடிக்கிறது அப்படின்னா 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள். மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதைப்பட தகாத பழகக்கூடாது. இது வந்து ரொம்ப ஏன்னா வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ன்றதுனால நம்ம அதை கைவிட்டுறலாம்னு வைங்க. ஏன்னா அப்படி இதை கைவிடுறதுனால மட்டும் நம்ம பக்தி தொண்டின் விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம்ன்றது அர்த்தம் கிடையாது. இதை கடைபிடிக்கிறதுனால மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வரோம், அவ்வளவுதான். ஒரு மனிதன்ற ஸ்தானத்துக்கு வரும். ஏன்னா மைனஸ்ல இருந்து 0 லெவலுக்கு வரும், அவ்வளவுதான். அந்த 0 லெவல்ல இருந்து பக்தின்றது அதுக்கு மேல நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கு மேல நம்ம எவ்வளவு ஜபம் பண்றோம், எவ்வளவு பகவத்கீதை படிக்கிறோம், எவ்வளவு சத்சங்கத்துல ஈடுபடுறோம், எவ்வளவு சேவை பண்றோம், எவ்வளவு நம்ம வந்து புலனின்பத்துக்கான மற்ற விஷயங்களை உதாசீனப்படுத்துறோம், அதை வந்து நிராகரிக்கணும். சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வைஷ்ணவருக்கான அடையாளம் என்ன? ஒரு வைஷ்ணவரை எப்படி நம்ம அதுக்கான அறிகுறி இவர் வைஷ்ணவர் தான்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்ற அசத்சங்க தியாக வைஷ்ணவாச்சார். அசத்சங்க தியாக. இன்னைக்கு அசத்சங்கம் எங்க இருக்கு தெரியுமா? எல்லாரும் பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறோம், கையிலே வச்சுட்டு சுத்துறோம். ஏன்னா இதை விட இன்னைக்கு பெரிய மாயா இன்னைக்கு வேற எதுவுமே கிடையாது. எல்லார் கையிலயும் இருக்கு. என்ன விதமான மாயா வேணும்னாலும் இருக்குது. ஏன்னா சினிமாவில இருந்து, அரசியல் இருந்து, ஊர்கதையில இருந்து, ஆபாச படங்கள்ல இருந்து என்ன வேணுமோ எல்லா குப்பையும் இருக்கு. ஆனா என்ன நம்ம இதுல பக்தியும் அங்க கொஞ்சம் பக்தர்களுடைய உபன்யாசங்கள், கோயில் நிகழ்ச்சிகள், ஆரத்தி, கீர்த்தனம், பகவானுடைய தரிசனம் இப்படி எல்லாம் கூட இருக்கிறதுனால நம்ம சில சமயத்துல மாயா வந்து நமக்கு எப்படி வலை வீசுது அப்படின்னா 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை பார்ப்போம், மீதி 20 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் ஃபேஸ்புக்ல தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது, வாட்ஸ்அப்ல தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்றது, இப்படி நம்ம நேரத்தை வீணடிக்க வைக்கும். ஆனா நமக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்கிறோம். இல்ல நம்ம பக்திக்காக தானே வச்சிருக்கோம், இது இருக்கிறதுனால தானே நம்ம தினமும் ஆரத்தி எல்லாம் பார்க்கிறோம், தினமும் சேலை நம்ம போக முடியுமா, அங்க நடக்கிற மங்களாரத்தி எல்லாம் நம்ம போன்ல தானே பார்க்கிறோம், அங்க நடக்கிற டெய்லி உபன்யாசம் எல்லாம் வந்து நம்ம யூடியூப்ல நம்ம பார்க்கணும்னா போன் வேணும் தானே அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடும். ஆனா உண்மையிலேயே நம்ம
எவ்வளவு நேரம் நம்ம உண்மையா நேர்மையா இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம அதை தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. மாயா அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், மம மாயா துரத்யா, என்னுடைய மாயை வெல்லுவது ரொம்ப கடினம் அப்படிங்கிறார். அதனால பக்தியில மையேவ மன ஆதஸ்வ, எப்பவும் பகவானுடைய நினைவிலே இருக்கணும். மை புத்தி நிவேஷ, புத்தி முழுவதும் அவருடைய சேவைக்காக, அவரை எப்படி திருப்திப்படுத்துறது, அவருடைய பக்தர்களுக்கு எப்படி சேவை புரிகிறது அப்படின்ற அந்த சிந்தனையிலேயே இருக்கணும். அது இங்க சில பிரபுபாதர் பொருளுரையில சொல்ற மாதிரி நமக்கு ஒரு முறையான ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதல் இருக்கணும். முறையான சத்சங்கத்தின் மூலமா தான் அது சாத்தியமாகும். அவங்கதான் நமக்கு அதை நமக்குள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வை எழுப்ப முடியும். நம்ம என்னதான் மாயையின் மடியில எல்லாத்தையும் மறந்து போய் நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட பக்தர்கள் கருணை வச்சாங்கன்னா எப்படியாவது நம்மளை திரும்பவும் கிருஷ்ண உணர்வுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க. ஸோ அதனால எப்பவுமே நம்ம பக்தர்களுடைய சங்கத்தை விரும்பணும். பக்தர்களுடைய சங்கத்துல எவ்வளவு சாத்தியம் இருக்கோ அவ்வளவு சாத்தியம் நம்ம ஈடுபடுத்தி முயற்சிக்கலாம். நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்துல நாரத முனி அவரே அவருடைய சொந்த வாழ்க்கையை விவரிக்கிறார். அதுக்கு முந்தைய பிறவியில 4 மாசம் சதுர்மாசத்துல எப்படி மகா பாகவதர்கள் தங்கி இருக்கும்போது அவங்க தாய் அவங்களுக்கு பணிவிடை செய்யறாங்க. இவரும் கூட இருந்து சிறுவனாக இருந்த போதிலும் அவர் தன்னோட தாயோட சேர்ந்து அவரும் அங்க இங்க சில சேவைகளை புரிகிறார். அந்த சாதுக்கள் சாப்பிட்ட மீத பிரசாதத்தை, மகாபிரசாதத்தை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவே அவர் அடுத்த பிறவியில நாரத முனியாக மிகச் சிறந்த ஒரு வைஷ்ணவராக வருவதற்கான ஒரு காரணமாக அமைகிறது. இப்படி நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். குறிப்பா இந்த அத்தியாயத்தை, இந்த 12வது அத்தியாயம், இந்த 8வது ஸ்லோகம் போன வாரம் நம்ம கேட்டோம். இன்னைக்கும் 9வது ஸ்லோகத்திலையும் அந்த 8வது ஸ்லோகத்தினுடைய ஒரு பகுதியை கிருஷ்ணர் குறிப்பிடுறார். இது பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு ஆச்சாரியருடைய வாழ்க்கை இங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரபலமான பெயர் யமுனாச்சாரியர். ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியருக்கும் முன்னாடி வாழ்ந்தவர். ராமானுஜாச்சாரியருடைய குரு, அவருக்கு சில 5-6 குருக்கள் இருந்தாங்க. அதுல இவரும் ஒருவர், யமுனாச்சாரியர். அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமானது. எப்படி அவர் கிருஷ்ண உணர்வை ரொம்ப உறுதியாக பயிற்சி செய்தார். ஆனா மாயை அவரை கம்ப்ளீட்டா மறக்க வச்சது. மறுபடியும் குருவோட கருணையால, ஒரு வைஷ்ணவுடைய கருணையால எப்படி கிருஷ்ண உணர்வுக்கு திரும்பி வந்தார் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமானது. சோ என்ன ஆகுறது, இந்த யமுனாச்சாரியருடைய பாட்டனார் நாதமுனிகள், நாதமுனி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆச்சாரியர். அவருடைய பேரன் தான் இந்த யமுனாச்சாரியர். யமுனாச்சாரியர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய பெற்றோர்கள் இங்க தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு யாத்திரை போறாங்க. பிருந்தாவனத்துக்கு எல்லாம் போய் பகவானுடைய லீலைகள் புரிஞ்ச இடங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு யமுனையிலாம் நீராடிட்டு வராங்க. இங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு யமுனா தீர அப்படின்னு ஒரு அழகான பெயர் சூட்டுறாங்க. நம்ம இந்த ஜெயராத மாதவ பாடல்ல பாடுறோம் இல்லையா, யமுனா தீர வனச்சாரி. ஸோ ஏன்னா பிருந்தாவனம் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, யமுனையில எல்லாம் நீராடி இருக்காங்க. ஸோ அதனுடைய அந்த தாக்கம் இருந்ததுனால யமுனா தீர அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை
இப்ப என்ன ஆகுறதுன்னா பெற்றோர்கள் இளம் வயதிலேயே இறந்துடுறாங்க. இப்ப அந்த குழந்தை வந்து நாத்தமுனி வளர்க்கிறார். அவருடைய தாத்தா வளர்க்கிறார் அந்த குழந்தைய. அந்த குழந்தை வந்து சிறு வயதிலேயே வேத கலாச்சாரத்துல எல்லா குழந்தைகளையும் போல குருகுலத்துல போய் தங்கி படிக்கிறான். குருகுலத்துல மகாபாஷ்ய பட்டர் அப்படின்னு ஒரு குரு. அவரும் ஒரு சிறந்த வைஷ்ணவர், சிறந்த பக்தர், நல்ல பிராமணர், மிக எளிமையான வாழ்க்கை வாழ விரும்பக்கூடியவர். ஸோ அதனால அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு சிறந்த முறையில பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய குருகுலத்துல இந்த யமுன தீரா வந்து சேர்றார். ஆனா இந்த யமுன தீரா வந்து எல்லா குழந்தைகளையும் போல இல்லாம ரொம்ப விசேஷமான ஒரு குழந்தையா இருக்கிறார். என்னன்னா சிறு வயதிலேயே வந்து என்னன்னாலும் சொல்லி கொடுத்தா, ஒரு முறை சொல்லி கொடுத்தாலும் அப்படியே கிரகிச்சுக்குவாரு. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு எல்லாம் வருஷ கணக்குல சொல்லி கொடுக்க வேண்டிய பாடத்தை இவருக்கு சில நாட்கள்லயே சொல்லி கொடுத்தா அப்படியே புரிஞ்சுக்குவாரு, எல்லாத்தையும் கிரகிச்சுக்குவாரு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் குறுகிய காலத்திலேயே சிறு வயதிலேயே நிறைய விஷயங்களை கத்துக்கிறார். ஸோ இப்போ இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது இப்போ இங்க தென்னிந்தியாவுல மதுரையில வந்து அப்போ பாண்டிய வம்சத்துல வரக்கூடிய பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிகிறாங்க. அப்போ அந்த பாண்டியருடைய ராஜ்யத்துல ஒரு மிக பிரபலமான ஒரு பெரிய பண்டிதர், கோலாக்கல் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர். அவர் வந்து என்னன்னா நிறைய சமஸ்கிருதம் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சவர். ஆனா அவர் பக்தர் கிடையாது, அவர் வைஷ்ணவர் கிடையாது, வெறும் பண்டிதர். ஏன்னா கொஞ்சம் தலகணமும், ஏன்னா நிறைய படிச்சாவே அவங்க பக்தரா இல்லை அப்படின்னா, எப்படி இன்னைக்கு பௌதிகவாதிகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, பெரிய பட்டம் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து உட்கார்ந்து இங்க இந்த மாதிரி பணிவா பகவத்கீதை எல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த ஒரு கர்வம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்கள எல்லாம் இந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அல்லது நிறைய படிச்சவங்க கிட்ட எல்லாம் இந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்றது அவ்வளவு எளிதான விஷயமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க நிறைய படிச்சிருக்கோன்ற ஒரு தலக்கணம் இருக்கும். பக்தராக இருந்தால் மட்டும்தான் நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டா எந்த அளவுக்கு அதிகம் கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணிவு வளரும். அதுதான் உண்மையான கல்வியின் அறிகுறி. கர்வம் வளர்றது வந்து கல்விக்கான அறிகுறி கிடையாது. நீ எதையுமே கத்துக்கலன்றதுதான் அர்த்தம். ஸோ இப்படி அந்த பண்டிதர் வந்து ரொம்ப கர்வத்தோட இருக்கிறார். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, எல்லா பண்டிதர்களையும் சவால் விடுறார். நீங்க வந்து எங்க கூட வாதம் பண்ணுங்க, என்ன நீங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்யறேன். ஆனா நீங்க என்கிட்ட தோத்துட்டா நீங்க எல்லாரும் எனக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றால் ஒவ்வொருத்தையா போய் வாலண்டரியா போய் இழுத்துட்டு வர்றார். இழுத்துட்டு வந்து வாதம் பண்ண வச்சு தோக்கடிக்கிறார். இவர் நிறைய படிச்சவர், நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, பிராமணர்கள் பண்டிதர்கள் எல்லாம் இவர்கிட்ட தோத்து போயிடுறாங்க. வேற வழி இல்லாம அவங்க இவருக்கு வந்து ரெகுலரா வரி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த யமுனா தீர படிக்கிற அந்த குருகுல ஆசிரியர் இருக்கார் இல்லையா, மகாபாஷ்ய பட்டர், அவருக்கும் இந்த கோலகால் என்ற இந்த பண்டிதன் வந்து சவால் விடுறான். ஆளை அனுப்பி நீங்க வந்து என் கூட அரண்மனையில விவாதம் பண்ணுங்க, உங்களுடைய விவாதத்துல வந்து என்ன தோக்கடிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றபடி நான் நடந்துக்கிறேன், நீங்க தோத்துட்டா எனக்கு மற்றவங்களை போல வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இவரும் வந்து வரி கட்டிட்டு இருக்கிறார். ஆனா இப்ப என்ன ஆகுது, இந்த யமுனா தீரா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குருகுலத்துல இவர் வந்து முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு பண்டிதர். பெருசா இவர் வந்து பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு நல்ல பக்தர், வைஷ்ணவர் என்றதுனால, ஒரு பிராமணர் என்றதுனால அவர் நிறைய பொருள் ஆசை இல்லாதவர். தன்னுடைய மாணவர்கள் வந்து கொடுக்கிற எளிமையான
தட்சணையை வச்சு அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தவர். ஸோ அதனால அவரால் ரெகுலரா அந்த வரி கட்ட முடியல. அதனால அரண்மனையிலிருந்து ஆள் அனுப்புறாங்க. ஒரு சிப்பாய் வந்து இந்த மாதிரி இந்த பண்டிதர் வந்து நீங்க வரி கட்டாததுனால அவரை வந்து பார்க்க சொல்றாரு. நீங்க வந்து அவரை சந்திச்சே ஆகணும், அவருக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்படி யார் வரி கட்டலையோ அவங்கள அவரு அந்த பண்டிதர் வந்து ராஜாவோட அனுமதியோட கொலை செஞ்சிருவான். அதுதான் வந்து நிபந்தனை. நீங்க வந்து ரொம்ப நாள் வரி கட்டாம இருக்கீங்க, நீங்க வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடும்போது, அப்போ இந்த யமுனா தீரை வந்து பதில் சொல்றார். இவர் பேசுறார் அந்த வந்த ஆளுகிட்ட, அரண்மனையிலிருந்து வந்த ஆளுகிட்ட. இவர் சொல்றார், அந்த பண்டிதர்கிட்ட வந்து பேசுறதுக்கு எங்க குரு எல்லாம் அவசியம் இல்லை. இங்க இருக்கிறதுலயே ரொம்ப மட்டமான ஒரு மாணவன்னா நான் தான். நான் வந்தாலே போதும். ஏன்னா நான் வந்து உங்க பண்டிதன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வந்த ஆளுக்கு வந்து அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி வந்து அந்த பண்டிதரோட செய்தியை கொண்டு வந்த ஒருத்தர்கிட்ட, ஒரு செய்தியை கொண்டு வந்த அந்த நபர்கிட்ட இப்படி ஒரு செய்தி இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. இப்படி ஒரு பதில் வந்த உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. போய் உடனே அரண்மனையில இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை சொல்லும் போது ராஜாவுக்கே ரொம்ப ஆச்சரியம். யார் அது? ஒருவேளை பைத்தியமா இருப்பாங்களோ? இது சின்ன பையன் வேறேன்னு சொல்றீங்க. சோ ஒருவேளை புத்தி சுவாதீனம் இல்லாத பையனா இருப்பான். முதல்ல நல்ல புத்தியுள்ள பையன் தானா, யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்புனா, மறுபடியும் வந்து விசாரிச்சுட்டு வராங்க. மறுபடியும் வந்து சொல்றாங்க, இல்ல அப்படி ஒன்றும் தெரியல, பாக்குறதுக்கு புத்திசாலி பையன் மாதிரிதான் தெரியுறான் அப்படி. அப்போ ராஜா வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. ராஜா வந்து நீங்க இப்படிப்பட்ட ஒரு சிறுவனை நான் பார்க்கணும்னு சொல்லி நீங்க வந்து பண்டிதரோட நீங்க பேசணும்னு சொன்னீங்க, சரி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்து சொல்லும் போது, இப்ப இந்த யமுனா தீரர் சொல்ற, நான் வந்து சும்மா எல்லார மாதிரி அப்படி வந்துட மாட்டேன். நான் வரணும்னா எனக்கு ராஜ மரியாதையோட ஒரு 100 சிப்பாய்கள் வந்து மேலதாளம் எல்லாம் என்ன முழங்கி என்னை வந்து ஒரு பல்லக்குல வந்து மரியாதையோட, ராஜ மரியாதையோட அழைச்சிட்டு போகணும், அப்பதான் நான் வருவேன் அப்படிங்கிறது. இந்த செய்தி கொண்டு போய் சொன்ன உடனே ராஜாவுக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியம். அதே சமயத்துல உண்மையிலேயே ஒரு வேலை ரொம்ப பெரிய புத்திசாலியோ யாரா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியாம, சரி எனவே இதனால நம்ம ஒன்றும் பெருசா இழந்துட போறது கிடையாது, நீங்க ஆள் அனுப்பி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஊர்வலமா வந்து அழைச்சிட்டு வராங்க. அந்த சமயத்துல ராஜாவுக்கும் ராணிக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்குது. ராணி வந்து சொல்றாங்க, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய சிறுவன் வந்து உண்மையிலேயே நம்ம பண்டிதரை வந்து தோக்கடிச்சிருவாரோன்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்ற, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. நம்ம பண்டிதர் எவ்வளவு பேரை தோற்கடிச்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் அவருக்கு வரி கட்டிட்டு இருக்காங்க. இங்க ஊர்ல மட்டும் இல்லை, உலகத்துல இருக்கிற எல்லா பகுதிகளில இருந்து பல பண்டிதர்களை தோற்கடிச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய அனுபவம் பெற்றவர். ஒரு 12 வயதான சிறுவன் வந்து எப்படி தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்போ அந்த மெயின் டைம் வந்து அந்த ஊர்வலம் வந்துடுது, அந்த அரண்மனையை நெருங்குறாங்க. உள்ள வரும்போது எல்லாரும் பலவிதமான கருத்துக்கள், பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு கூடி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த செய்தி வந்து அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிடுது ஊர் முழுக்க. மக்கள் எல்லாம் என்ன நடக்க போறது, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கொலகல் பண்டிதர் வந்து கர்வத்தோட இருக்கிற ஆள். இவர் வந்து தேவையில்லாம எல்லாரையும் கூப்பிட்டு வலுக்கட்டாயமா தோற்கடிச்சு அவங்க வந்து தண்டனை கொடுக்கறதுல சந்தோஷப்படுற ஆள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த கொலகலோட ஃபாலோவர்ஸ் தவிர மற்றவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான், இந்த மாதிரி எதிர்த்து ஒரு ஆள் வராங்களே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்ன நடக்க போறது, எல்லாருக்கும் ஒரு டவுட்டும் இருக்கு. சிலர் வந்து சொல்றாங்க, இந்த சிறுவன் வந்து பூனைகிட்ட மாட்டின எலி மாதிரி. ஏன்னா சில சமயத்துல
பூனை வந்து பாத்தீங்கன்னா எலியோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் அதுக்கப்புறம் அதை பிடிச்சி சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நேரம் விளையாட விட்டு அவர் இங்க எலிய கவ்விட போறார் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல இல்ல, இவர் சின்ன ஆளா இருந்தா கூட ஒரு சின்ன நெருப்பு பொறி மாதிரி ஒரு பெரிய வக்கோல் பொறே இருந்தா கூட அதை சின்ன நெருப்பு பொறி இருந்ததுன்னா எரிச்சு சாம்பலாக்கிட முடியும். ஏன்னா அந்த மாதிரி இவர் வரப்போறார் அப்படின்னு ஒரு சிலர் கருத்தை சொல்ல, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் அவர் அரண்மனை வந்து சேர்ந்துடுறார். அரண்மனைக்குள்ள வரும்போது அங்க ராஜா ராணி மறுபடியும் பேசிக்கிறாங்க. ராஜா வந்து சொல்றாரு ராணி கிட்ட, உண்மையிலேயே இந்த சிறுவன் வந்து ரொம்ப புத்திசாலியா இருந்து நம்ம பண்டிதரை தோற்கடிச்சுட்டா நம்ம ராஜ்யத்துல வந்து பாதிய நான் இவனுக்கு கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சேர்றார். யமுனா தீரா ரெண்டு பேருக்கு இடையில விவாதங்கள் நடக்க தொடங்குறது. முதல்ல அந்த கோலக்கல் பண்டிதர் வந்து கேள்விகள் கேட்க தொடங்குறார். அவர் கேள்வி கேட்க தொடங்கும் போது 12 வயது சிறுவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான கேள்விகளை கேட்கிறார். ஏன்னா அதனால அவர் வந்து டக்குன்னு கேட்கிற கேள்விகள் பதில் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா என்ன கேட்டாலும் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையான கேள்விகள் கேட்கிறார், கடினமான கேள்விகள். அப்போ அந்த கேள்விகள் வந்து கடினமாகிட்டே போகுது. அவரும் வந்து பதில் சொல்லிக்கிட்டே வர்றார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கடினமா கேள்வி கேட்கிறார். இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் நிறைய கேள்விகள் கேட்கிறார். எல்லா கேள்விகளுக்கும் இவர் பாட்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வர்றார். கடைசியில அவருக்கு வந்து ஒரு தடுமாற்றமே வந்துருது இந்த பண்டிதர் கேள்வி கேட்கிறவருக்கு. ஏன்னா இலக்கண ரீதியா ஒரு கவிதை ரீதியா அங்க மொழி வளம் பற்றி அல்லது அந்த மொழியில வந்து என்னென்ன அலங்காரங்கள்லாம் இருக்கு, இப்படி என்னென்ன விதமான ரொம்ப சிக்கலான பெரிய பெரிய பண்டிதர்களால் சொல்ல முடியாத கேள்வி எல்லாம் கூட கேட்டு அதுக்கும் இவரை பதில் சொல்லிடுறார். ஸோ அதனால ஒரு கட்டத்துல வந்து அவர் ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சிடுறார். ரொம்ப கடுமையான கேள்விகள் எல்லாம் கேட்டும் கூட இவர் எல்லா கேள்விகளுக்கும் தொடர்ந்து பதில் சொல்லிக்கிட்டே வர கடைசியில அந்த பண்டிதர்கிட்ட வந்து இவர் சொல்றாரு, நீங்க நான் வயசுல சின்னவன்றதுனால பாக்குறதுக்கு சிறுவனா இருக்கிறதுனால நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஒருத்தருடைய புத்திசாலித்தனம் வந்து அவங்களுடைய வயசுலயோ அவங்களுடைய உருவத்திலயோ வச்சு மதிப்பிடக்கூடாது. நீங்க வந்து கஷ்டமான கேள்வியை கேளுங்க, நான் சிறுவன் நினைச்சிட்டு ரொம்ப எளிமையான கேள்வியை கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டமாவே ஆயிடுது. அவரால் கேள்வி கேட்க முடியாம திணறார். அப்போ யமுனா தீர சொல்ற, உங்களால கேள்வி கேட்க முடியலன்னா நான் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறேன். என்னன்னா நான் ஒரு 3 கூற்று சொல்றேன், 3 கருத்தை சொல்றேன். அது வந்து பொய்யன்னு நீங்க நிரூபிக்கணும். அது சரியில்லை, அது பொய்யானது அப்படின்னு நீங்க நிரூபிக்கணும். இதுதான் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன சரி சொல்ல அப்படின்னு சொல்லும்போது முதல் கூற்று அவர் சொல்றார், உங்களுடைய தாய் ஒரு மகடி அல்ல அப்படின்றத நான் சொல்ற கூற்று நீங்க பொய்யன்னு நிரூபிக்கணும். அப்படின்னா என்ன, அந்த பண்டிதர் வந்து என்னுடைய தாய் மலடின்னு சொல்லி நிரூபிக்கணும் இல்லையா? இவர் என்ன சொல்றார், உங்களுடைய தாய் மலடி அல்லன்றது அவருடைய கூற்று. அத வந்து ஆமா நீங்க சொல்றபடி என்னுடைய தாய் மலடி தான் அப்படின்னு இவர் நிரூபிக்கணும். இவருக்கு ஒரே குழப்பம், எப்படி என்னுடைய தாய்ன்னா அவருக்கு மகன் நான் இருக்கேன், அப்ப நான் இருக்கும்போது அவர் எப்படி என்னுடைய தாய் எப்படி மலடி ஆகுவாங்க, இது எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவர் குழம்பிட்டு இருக்கும்போது, சரி இது முடியலன்னா நான் அடுத்த கூற்று போறேன், நீங்க அடுத்ததுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கூட்ட சொல்றாரு. நம்முடைய மன்னர், பாண்டிய மன்னர், இந்த நாட்டிலேயே ரொம்ப சிறந்த புண்ணியவான் கிடையாது, இவர் வந்து தர்மவான் கிடையாது, இவர் தர்மத்தின் படி நடக்கிறவர் கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றார். இதை வந்து
பொய்ன்னு சொல்லி நீங்க நிரூபிக்கணும். அப்படின்னா அவர் என்ன சொல்லணும்? பண்டிதர், ராஜா இருக்கிறதுலயே ரொம்ப பாவி, இந்த நாட்டுல அவர் சிறந்த புண்ணியம் செய்தவர் கிடையாது, அவர் அதர்மத்தின்படி நடக்கிறவர் நிரூபிக்கணும். அப்ப இந்த கேட்ட உடனே இது எப்படி சொல்றது? இத சொன்ன என்ன ஆகும்? ராஜா முதல்ல ஏன் தலையில சீவுவார் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் குழம்பிட்டு இருக்கும்போது, அப்போ சரி இது முடியலன்னா நான் மூணாவது சொல்லிடுறேன், நீங்க வேணா யோசிச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மூணாவது கூட்டர் சொல்றார், ராணி கற்புடையவர் அல்ல அப்படின்னு ஒரு கூட்டர் சொல்றார். கற்புடையவர் அல்லன்றது நீங்க நிரூபிக்கணும். அவர் கற்புடையவர்னு சொல்றார், ஆனா ராணி கற்புடையவங்க அல்ல அப்படின்னு நிரூபிக்கணும். இது மூணுமே ரொம்ப சிக்கலான விஷயம். அது குறிப்பா கடைசி ரெண்டும் சொன்னா ரெண்டுக்குமே கண்டிப்பா யாரு நிரூபிச்சாலும் அவங்க தலை போயிடும். சோ அதனால இவருக்கு ஒரே குழப்பம், என்ன பண்றது? அப்போ சபையில கூடியிருக்கிற சில பேர், அந்த பண்டிதரோட பக்கம் இருக்கிறவங்க எல்லாம், இது ஏதோ விளையாட்டுத்தனமா எதையோ பேசிட்டு இருக்கான், இதை போய் எப்படி நிரூபிக்கிறது, இதெல்லாம் சாத்தியமாகாது, இதெல்லாம் புத்திசாலித்தனமான ஒரு ஆர்குமெண்ட் நிறைய தெரியல அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இல்ல இந்த பண்டிதர் ரொம்ப கர்வத்தோட இருக்கிற, நீங்க அவருக்கு பதில் சொல்ல முடியாததுனால நீங்க அவரை தட்டி கழிக்க பாக்குறீங்க, எப்படி இருந்தாலும் நீங்க அவருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். இந்த மாதிரி ஆளாளுக்கு மாத்தி ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. சபை முழுக்க ஒரு குழப்பமாகவும் இருக்கு. உடனே யமுனா தீர என்ன சொல்ற, குழப்பமே வேண்டாம், எல்லாரும் அமைதியா இருங்க, நான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன். இப்போ சொன்ன அந்த மூணு கூற்றும் பொய்யன்னு நான் ப்ரூவ் பண்றேன், நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி முடியும், இதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லும் சிலர். இல்லை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு கூற்றும் பொய்ன்னு சொல்லி அவர் நிரூபிக்கிறார். சோ முதல் கூற்று என்ன சொல்றார், அந்த பண்டிதருடைய தாய் மலடின்னு சொன்னார் இல்லையா? இப்போ மனு சம்ஹிதை படி பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்க முடியாதவள் அல்லது குழந்தை இல்லாதவள் மலடின்னு சொல்லப்படுது. ஆனா மனு சம்ஹிதையின் படி பார்த்தா, ஒரு குழந்தை மட்டும் இருந்தா கூட அந்த பெண் மலடியாக தான் கருதப்படுவார். முன்பு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. நம்ம வம்சத்திலே முன்னாடி ஒரு 2 தலைமுறை முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, வீட்டுல 10 குழந்தைங்க 12 குழந்தைங்கன்றது எல்லாம் சாதாரணமா இருந்த ஒரு விஷயம். என்னுடைய அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் 12 பேர். நம்ம ஆச்சாரியர்களுடைய வம்சத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பக்தி சித்தாந்த சரஸ்வதி கூட பிறந்தவர் 13 பேர். பக்தி வினோத் தாக்கூருக்கு 13 குழந்தைகள். இந்த மாதிரி முன்பெல்லாம் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறது வழக்கமா இருந்தது. நிறைய குழந்தைகள் சிறு வயதிலே கூட இறந்து போயிடும், சில குழந்தைகள் இருப்பாங்க. அப்படி அது சாதாரணமான விஷயமா இருந்தது. ஸோ அதனால மனு சம்ஹிதையின் படி ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருந்தா கூட அந்த பெண் மலடியாக தான் கருதப்படுவார். தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா உங்களுடைய தாய் மலடி தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, அது கூட ஏற்றுக்கலாம். இப்ப 2வது கூற்று, ராஜா பாவி, அவர் புண்ணியம் செய்யாதவர், அவர் அதர்மவாதின்னு எப்படி நீங்க நிரூபிக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், மறுபடியும் மனு சம்ஹிதைப்படி ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா அப்படின்னா அவருக்கு நாட்டு மக்கள் செய்யக்கூடிய பாவத்துல 1/6 பங்கு பொறுப்பேற்க வேண்டியது. ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிரஜைகள் என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தின் 1/6 பங்கு ராஜா பொறுப்பேற்க வேண்டியது. ராஜாவோட கடமை நாட்டுல இருக்கிற மக்கள் தர்மத்தின்படி நடக்கணும், பாவம் செய்யக்கூடாதுன்றது. அதை மீறி யாராவது செஞ்சாங்கன்னா அப்போ ராஜா 1/6 பங்கு
பாவத்தை ஏற்கிறார். அப்படி பார்த்தா ராஜா சிறந்த புண்ணியவான் கிடையாது, அவர் அதர்மம் பண்றவர் தான் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ராணி கற்பில்லாதவர்னு எப்படி நீங்க நிரூபிக்க போறீங்க? மூன்றாவது அப்போ சொல்ற மறுபடியும் சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா, ஒரு ராஜா அப்படின்னா நாட்டை ஆளக்கூடியவர் 8 தேவர்களை பிரதிநிதிக்கிறார். அக்னி, வாயு, இந்திரா, இப்படி 8 விதமான தேவர்களை பிரதிநிதிக்கக்கூடியவர் தான் ராஜா. அப்படி இருக்கும்போது ஒரு ராஜா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார், ஒரு ராணி ஆகுறாங்க அப்படின்னா, அப்ப இவர் 8 பேரை பிரதிநிதிக்க வேண்டும் போது எப்படி அந்த ராணி கற்புடையவங்களா இருக்க முடியும்? அதனால அவங்க ராணி கற்புடையவங்க இல்லை அப்படின்றதை நிரூபிக்கிறார். இந்த மாதிரி சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையிலேயே இவர் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுந்து நின்று பாராட்டுவர். ராணி அப்போ அவங்கள அந்த யமுனா தீராவை ஆள வந்தார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு பேர் ஆள வந்தார். யமுனாச்சாரியருக்கு ஒரு பேர் ஆள வந்தார். ஆள வந்தார் அப்படின்னா ஆளத்துக்காக வந்தவர். ஏன்னா ராஜா ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார், பாதி ராஜ்யத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி. ஸோ இப்போ ஆட்சி பண்ண வந்திருக்கிறார், ஆள வந்தவர். ஸோ அதனால ஆள வந்தார் அப்படின்னு சொல்லி ராணியை அழைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராஜா சொன்ன மாதிரி பாதி ராஜ்யத்தை கொடுத்துடுறார். ராஜ்யம் கிடைச்ச உடனே இப்போ இவர் ராஜாவாயிடுறார். 12 வயசுலயே ராஜாவாயிடுறார். ராஜாவான உடனே இப்ப பக்கத்து நாடுகள்லாம் செய்தி பரவுது, இந்த மாதிரி பாண்டிய மன்னன் பாதி நாட்டை 12 வயது சிறுவனுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ 12 வயது சிறுவன் தானேன்னு சொல்லி நம்ம எல்லாம் போய் படையெடுத்து அவனை தோற்கடிச்சு அந்த நாட்டை நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டுக்காரன் ராஜாக்கள்லாம் திட்டமிடுறாங்க. உடனே ஒற்றர்கள் மூலமா இந்த செய்தி யமுனா தீராவுக்கு சேருது. அவங்க எல்லாம் படையை திரட்டி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க நாட்டை போய் தாக்கி அவங்கள ஜெயிச்சிடுறாரு இவர் யமுனா தீரா. அவர் வெறும் வாதம் பண்றதுல மட்டும் திறமைசாலியா இல்லாம போர்ல படையை திரட்டிட்டு போய் ஜெயிக்கிறதுலயும் திறமைசாலியா இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இவர் ரொம்ப பெரிய பலசாலி தான், இவர் பெரிய திறமைசாலி தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காங்க. இவருக்கும் அந்த ராஜ வாழ்க்கை சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடாகி அவர் சிறு வயதுல என்ன பண்ணிட்டு இருந்தாரோ, குருகுலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரோ எல்லாத்தையும் மறந்து போயிடுறாரு. அப்படியே அவர் ஏன்னா உலகாயுத இன்பத்துல மூழ்கி போயிடுறார். அந்த ராஜ வாழ்க்கையிலே அப்படியே மூழ்கி போயிடுறார். காலங்கள் கழியறது. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 35 வயசு வரும்போது இவருடைய தாத்தா இருக்காரு இல்லையா, யமுனா தீராவோட தாத்தா பாட்டனார் நாதமுனி, அவருக்கு வயசாயிடுது. அவர் ரொம்ப வயசாயிடுறதுனால அவர் சொல்றார், இந்த மாதிரி எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன்றது தெரியல, எனக்கு வயசாயிட்டு இருக்கு. அதனால என் வாழ்க்கையில நான் பக்தி எவ்வளவு பயிற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணி அதை மற்றவங்களுக்கும் கொடுத்து பிரச்சாரமும் செய்திருக்கேன். நான் நிறைய நல்ல நம்பிக்கை உள்ள நல்ல உறுதியான பக்தர்களையும் உருவாக்கியிருக்க, நல்ல சீடர்களும் எனக்கு இருக்காங்க. ஆனா என் வாழ்க்கையில ஒரே ஒரு குறை இருக்கு அப்படின்னு தன்னுடைய நெருங்கிய சீடர் ஒருத்தர் ராம் மிஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு சீடர் அவர்கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த ராம் மிஸ்ரா கேட்கிறார், என்ன உங்க வாழ்க்கையில என்ன வருத்தம், என்ன உங்களுக்கு குறை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வாழ்க்கையில நான் இவ்வளவு பண்ணியிருந்தும் கூட என்னுடைய பேரனை நான் எப்படி விரும்பினேனோ அப்படி கொண்டு வர முடியாம போயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ராஜாவாகி அவர் இந்த மாதிரி உலகாயுத இன்பத்துல மூழ்கி கிடக்கிறார். அவன் கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு நீங்க எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லி ராமேஸ்வர கிட்ட இவர் நாதமுனிகள் கேட்கிறார்.
ஸோ ராமேஸ்வராவும் வந்து சரி கண்டிப்பா நான் அதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கிறார். மறுபடியும் கொஞ்சம் காலம் கழிகிறது. ராமேஸ்வராவும் யோசிக்கிறார், இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்மளும் அப்படியே விட்டுட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவர் யமுனா தீர ராஜாவை பார்க்கறதுக்கு வர்றார். வந்தா அரண்மனையில ராஜாவை பார்க்கறது அவ்வளவு சுலபம் கிடையாது. எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவரை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. பெரும் கூட்டம் இருக்கு. ஸோ அவரை போய் நேரடியா சந்திக்கிறது அவ்வளவு சுலபமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அரண்மனையில இருக்கிற சமையல்காரர் சந்திக்கிறார். சமையல்காரரை சந்திச்சு அவர்கிட்ட ஒரு இந்த தூதுவளை கீரையை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு தட்டை கொடுத்து இதை வந்து நீங்க சமைச்சு ராஜாவுக்கு பரிமாறுங்க, இது எங்க பகுதியில வந்து நல்ல நிறைய விளையிறது, நான் தினமும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு தெரியும் இந்த தூதுவளை கீரை சாப்பிட்டா உலகாய இன்பத்துல ரஜகுணத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட அவங்க மனசு சாந்தம் அடைஞ்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாத்விக நிலைக்கு வருவாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு சிறந்த வைஷ்ணவர் பண்டிதர் மட்டும் இல்லாம இவருக்கு வைத்தியமும் தெரியும், ஆயுர்வேதமும் தெரியும். ஸோ அதனால ஆயுர்வேதப்படி அந்த மாதிரி தினமும் தூதுவளை கீரை சாப்பிடுறவங்க கொஞ்சம் சாத்விக நிலைக்கு வருவாங்க. சாத்விக நிலைக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்மீகத்தை எடுத்து சொன்னா எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப எப்படி நம்ம கிருஷ்ண பக்தியில வந்து மாமிசம் சாப்பிட்றது, சூதாட்டம், போதை பழக்கம்லாம் விடுங்கன்னு சொல்லி நம்ம ஆரம்பத்திலேயே பக்தி பயிற்சிக்கு வரவங்களுக்கு நம்ம பரிந்துரைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தமோகுண செயல்கள், ரஜகுண செயல்கள். இந்த தாழ்ந்த குணத்துல இருக்கக்கூடிய செயல்களை செய்துக்கிட்டே நம்ம பக்தி பண்ணோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, முன்னேற முடியாது. ஸோ அதனால பாவத்தை கைவிடணும். பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்றாரு, ஏஷாம் தொண்ட கதாம் பாவம் ஞானா புண்ணிய கர்மனா. நீங்க முதல்ல செய்யற பாவத்தை கைவிட்டு புண்ணிய செயல்களில் ஈடுபட்டாதான் நீங்க பக்தியில முன்னேற முடியுன்றார். அதனால இப்போ யமுனா தீர வந்து தினமும் இந்த தூதுவளை கீரையை சாப்பிட தொடங்குறார். தினமும் அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் தினமும் சாப்பிட்டுட்டே இருக்கிறார். பல மாதங்களுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த ராமேஸ்வரா வந்து அந்த கீரையை கொடுக்கறதுக்கு நிறுத்திடுறார். ஒரு நாள் போகல வேணும்னே. ஏன்னா ராஜா வந்து கேட்பார் இல்லையா, தினமும் பரிமாறிட்டு இருந்த அந்த கீரையை இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்பார் இல்லையா. அப்ப வந்து யாரு கொடுத்தாங்க என்னன்ற அந்த விசாரணை வரும். அப்ப வந்து நம்மள பாக்குறதுக்கு ராஜாவே கூப்பிடுவார். நம்ம போய் பெருசா முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நினைச்ச மாதிரியே அந்த சமையல்காரர்கிட்ட செய்தி சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி அவர் வந்தா மறுபடியும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க சொல்லி. அப்போ அவர் வந்து பார்க்கிறார். ராமேஸ்வரா வர்றார். வந்து இவர் யமுனா தீராவை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவர் வந்து இந்த மாதிரி ஏன் நீங்க தினமும் கீரை கொடுத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு நிறுத்தினீங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நான் உங்களுடைய தாத்தா நாதமுனியுடைய சீடர். உங்க தாத்தா வந்து உங்களுக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். அதை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதனால உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாரு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இப்படி ஒரு நேர்மையான மனிதனா, பெரிய பொக்கிஷத்தை என் தாத்தா கொடுத்தாருன்னா அது நீங்களே சுயநலத்தோடு எடுத்துட்டு போகாம என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க பாருங்க, இது பெரிய விஷயமாச்சே, உடனே கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் ராமேஸ்வரர் சொல்றாரு, சரி அந்த பொக்கிஷம் இருக்கு, ஆனா இப்ப என்கிட்ட இல்லை, அதுக்கு வந்து நீங்க என் கூட வரணும், தனியா நீங்க என் கூட வரணும் அப்படிங்கிற. இல்ல இல்ல, அந்த பொக்கிஷம் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கு, அது ஒரு 7 சுவர் மதில்களுக்கு மத்தியில பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு, நிறைய நாகங்கள்லாம் அதுக்கு, ஏன்னா 1000 நாகங்கள் வந்து அதுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஒரு அசுரர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அதை பாதுகாப்பா இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறார். ஸோ அதனால வந்து அதை அவ்வளவு எளிதா அடைஞ்சிட முடியாது, நீங்க என் கூட தனியா வரணும், வந்தீங்கன்னா உங்களுக்கு அது எங்க இருக்குன்னு காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்றாரு.
இவர் ராஜா, நான் தான் ராஜாவாச்சே, நான் ஒரு படையே திரட்டிட்டு வரேன், அது எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அவர் சொல்றாரு, இல்லை இல்லை அப்படிலாம் முடியாது, நீங்க தனியா தான் வரணும் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு கிளம்புறார். மதுரையிலிருந்து கிளம்பி திருச்சி ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்தே வராங்க. நடந்து வர வழியில இப்ப ராமேஸ்வர என்ன பண்றார், பகவத்கீதை ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டே வர்றார். ஒரு ஸ்லோகமா அப்படின்னு சொல்ல இப்போ இவர் தூதுவான கீரைன்னா சாப்பிட்டு மனசு எல்லாம் கொஞ்சம் சாத்விகமா இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வருது. சிறு வயதுல அவர் எப்படி குருகுலத்துல படிச்சாரு, எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாரு, இதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இவர் பகவத்கீதையை சொல்ல 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 இவங்களும் அப்படியே திருச்சிய ஸ்ரீரங்கத்தை நெருங்கிக்கிட்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது இந்த 12வது அத்தியாயத்துல இப்போ போன வாரம் நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த 8வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, எப்போதும் என்னுடைய நினைவிலே உன்னுடைய புத்தியை என் மீது செலுத்து, மையேவ மன ஆகஸ்வ மை புத்தி நிவேசயா நிவசிஷி மையேவா அத்த ஊர்த்தோன்ன சம்சயா. இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அவருக்கு அப்படியே மனசு முழுசா அப்படியே இலகி போய் அவர்கிட்ட அப்படியே வளர்ந்துடுறாரு. என்ன நீங்க சீடரா ஏற்றுக்கோங்க, எனக்கு இனிமே நீங்க தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சரணடைய தொடங்குறாரு. இனிமே எனக்கு நீங்க சொன்ன அந்த பொசிஷன்லாம் எதுவும் வேணாம், எனக்கு நீங்க ஆன்மீகத்துக்கு வழிகாட்டினா போதும், எனக்கு குருவா இருந்து நீங்க காட்டினா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராமேஸ்வர் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் உங்க தாத்தாவுக்கு நாதமுனி என்னுடைய குருவுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தாச்சு, அவர் அந்த பொக்கிஷத்தை உங்ககிட்ட கொடுத்து சொல்லிட்டாரு, நான் அதை கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரின்னு திரும்ப கூட்டிகிட்டு வர வந்தா ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல யார் இருக்காங்க, யார் அந்த பொக்கிஷம்? பகவான் தான், ரங்கநாதர் தான் அந்த பொக்கிஷம். 7 சுவர்களுக்குள்ள அனந்த சயனத்துல அவர் இருக்கிறார் இல்லையா, நாகங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு. அந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை யார் வராங்க அங்க? விபீஷணர் வர்றார். சோ ரங்கநாதருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். சாட்சாத் ராமச்சந்திரரே சந்திர வம்சத்துல வழிபட்டு அந்த விக்கிரகம் ராமச்சந்திரரே வழிபட்டார். ஸோ அந்த விக்கிரகம் இப்போ ஸ்ரீரங்கத்துல 2 காவிரிக்கு நடுவுல அந்த தீவுல இருக்கு. ஸோ அங்க கொண்டு ரங்கநாதர் காட்டினோடனே அவருக்கு முழுக்க திரும்பவும் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய இழப்பை அடைஞ்சிருக்கோம், நம்ம இனி ஒரு நிமிஷம் கூட வீணடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே சன்னியாசம் எடுத்துட்டு அவர் முழுக்க ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்துல அவர் ஈடுபடுறார். அதுக்கப்புறம் நிறைய சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின சாஸ்திரங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, இங்க அவர் எழுதின அந்த சாஸ்திரங்கள் சௌத்ர ரத்னா குறிப்பா சில பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல பல இடங்கள்ல மேற்கோள் காட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். யமுனாச்சாரியருடைய ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டிருப்பார். இது எங்கன்னா பக்தி வினோத் தாக்கூர், பெங்கால்ல பிறந்து வளர்ந்த பக்தி வினோத் தாக்கூர் இவருடைய ஸ்லோகங்கள்லாம் மேற்கோள் காட்டுறாரு. அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அவருடைய பிரச்சாரம் யமுனாச்சாரியர். ஸோ அப்படி வந்தவர் தான் அதுக்கப்புறம் அந்த யமுனா தீரர் அவர் ஆச்சாரியார் ஆகிறார், யமுனாச்சாரியர். ஸோ இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா சில பிரபுபார் இந்த பொருளூரில் சொல்ற மாதிரி ஒரு குருவோட கருணையால, ஒரு குருவோட கருணை, நாதமுனிகளுடைய கருணையோ அல்லது ராமகிருஷ்ணாவோட கருணையோ எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய கருணையால என்னதான் ஒருத்தர் இந்த உலகாயுத இன்பத்துல மூழ்கி போயிருந்தா கூட அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பக்தி, நித்திய சித்த கிருஷ்ண பக்தி சாத்திய காரணமாய் நித்தியமா நமக்குள்ள இருக்குது. இந்த கிருஷ்ண பக்தி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா அத ஸ்ரவணாதி சுத்த சித்தம், ராமேஸ்வர கீதா பாராயணம் பண்ணதெல்லாம் அவர் காது கொடுத்து கேட்டதுனாலையும் அவருக்கு ஏற்கனவே பகவான் சேவையில ஈடுபட்டிருந்ததுனாலையும்
அவருக்கு திரும்பவும் அந்த கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக்கிறதுக்கான கிருஷ்ண உணர்வை எழுப்புறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்தது. இப்போ நம்மளுடைய கிருஷ்ண பக்தி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கிறது அப்படின்னா இதேதான். நம்ம எல்லாரும் ஒரு நாள் கிருஷ்ணரோட கிருஷ்ண உலகத்துல வைகுண்டத்துல கோலோகத்துல இருந்தவர்கள். ஆனா எப்படியோ துரதிர்ஷ்டவசமா இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்துட்டோம். பல ஆயிரம் கோடி ஜென்மங்களா இந்த உலகத்துல பிறந்து பிறந்து இறந்து இறந்து திரும்பவும் பிறந்து இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில இவ்வளவு காலம் வீணடிச்சாச்சு. இப்போ மனுஷ ஜென்ம துர்லப, ரொம்ப அரிதான இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவியில நமக்கு அதுவும் ரொம்ப அரிதான ஒரு விஷயம், ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சீட பரம்பரையில வரக்கூடிய ஒரு குருவோட சம்பந்தம் கிடைக்கிறதுன்றது அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எப்படி ஒரு பெரிய சமுத்திரத்துல என்ன ஒரு ஆமை தண்ணிக்குள்ள இருந்து மேல எப்பாவது ஒரு முறை சுவாசிக்கிறதுக்கு தலையை வெளியே விடும், தண்ணிக்கு மேல அப்போ ஒரு மரக்கட்டை அந்த சமுத்திரத்துல மிதந்துட்டு இருக்கு. அந்த மரக்கட்டையில ஒரு தொலை இருக்கு, கரெக்டா அந்த ஆமையோட தலை மட்டும் மேல வர மாதிரி. அப்போ அந்த ஆமை மேல வரும்போது அந்த மரக்கட்டையினுடைய அந்த தொலை வழியா மேல வர்றதுன்றது ஒரு சமுத்திரத்துல எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு. சமுத்திரன்றது எவ்வளவு பெருசு, அதுல எங்கேயோ ஒரு மரக்கட்டை இருக்க போறது. அது அந்த ஆமை வரும்போது கரெக்டா அந்த தொலை வழியா அது தலை வரணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பக்தி. பிரபுபாதருடைய சம்பந்தம், இந்த இஸ்கான் கிருஷ்ண பக்தியினுடைய சம்பந்தம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அது அவ்வளவு அரிதான ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் நமக்கு பிரபுபாதர் இந்த பொருளுரையில சொல்றார், இந்த பக்தி யோகத்தினுடைய வழிமுறைகளை அதிகாலையில எழுந்திருக்கிறது, ஜெபம் பண்றது, நம்ம பகவானுக்கான சேவைகள், மலர்கள் பறிச்சு மாலை தொடுத்து பகவான் அலங்காரம் பண்றது, சமைச்சு நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதம் ஏற்றுக்கொள்றது, இந்த மாதிரி பகவான் சம்பந்தமான செயல்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அதிகம் ஈடுபடுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணன் சொல்ற மாதிரி மையேவ மன ஆதஸ்வ, நம்முடைய மனசு முழுசா கிருஷ்ணர்ல லைட் இருக்கும். நம்முடைய புத்தி கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார், என்னில் நீ வாழ்வா என்பதில் ஐயமில்லை, சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறார். நான் சம்சயா. ஸோ கிருஷ்ணர் பல இடங்கள்ல பகவத்கீதையில நமக்கு சந்தேகம் வேண்டான்ற உத்தரவாதத்தோடு இந்த கருத்தை சொல்றார். ஸோ இப்ப நம்ம கையில இருக்கு எந்த அளவுக்கு அதை நம்ம தீவிரமா எடுத்துக்கிறோம் இல்லை அப்படின்றது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய்.